அதிகரிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விலைக்கு ஏற்ப கடற்றொழிலாளர்களுக்கு மானியம் வழங்க அரசாங்கம் இன்று தீர்மானித்துள்ளது. இதன்படி 1 லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு 25 ரூபாவும் 1 லிட்டர் டீசலுக்கு 12 ரூபாவும் மானியமாக வழங்கப்படும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ராஜித் சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். டீசலில் இயங்கும் அனைத்து படகுகளுக்கும் லீட்டர் ஒன்றுக்கு தலா 12 ரூபாய் வழங்கப்படும். அதன் மூலம் படகு உரிமையாளருக்கு மாதம் ஒன்றுக்கு சுமார் 30,000 ரூபாய் மானியம் கிடைக்கிறது. அதேபோன்று நாடாந்தம் பணிகளில் ஈடுபடும் படகொன்றுக்கு மாதாந்தம் 18,000 ரூபாய் கிடைக்கிறது. இது 40% மானியமாகும். அத்துடன் மண்ணெண்ணெய் விநியோகிப்பவர்களுக்கு 25 ரூபாய் மானியம் விகிதம் 21,000 ரூபாவுக்கு மானியம் வழங்குகிறோம். அவர்களுக்கு 10 ரூபாய் மாத்திரமே செலுத்த வேண்டும். இது 30% மானியமாகும். අපි රුපියල් 25ක සානාධාරය. ඒතකොට ඒගොල්ලන්ට ගෙවන්න තියෙන වැඩි වෙන රුපියල් 10ක් විතර. ඒක 180ක සානාධාරය. வசூரிமையாளர்களின் கோரிக்கைக்கு தீர்வு கிடைத்துள்ள நிலையில் தமக்கும் தீர்வொன்றை வழங்குமாறு வலியுறுத்தி சில பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். நீர்கொழும்பு கடற்கரை வீதி தேவாலயத்துக்கு முன்பாக கூடியிருந்த மீனவர்கள் மீது போலீசார் இன்று பிற்பகல் கண்ணீர் புகை பிரயோகம் செய்தனர். எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெலிகம மிதுச மீனவர்கள் தமது படகுகளில் இருந்தவாறு எதிர்ப்பை வெளியிட்டனர். அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு ஊர்வலத்துக்கு போலீசார் அனுமதி வழங்காமையே இதற்கு காரணமாகும். இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் போது பிரதேசத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்ததாக அவரது பிராந்திய செய்தியாளர் கூறினார். புத்தளம் பிரதேசத்தை சேர்ந்த மீனவர்கள் மதுரங்குடி பிரதேசத்தில் ஒன்று கூடி எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பெரியபாடு, சின்னப்பாடு, கந்த தொடுவாவ, தொடுவெவ ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த மீனவர்கள் ஒன்று திரண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அவரது செய்தியாளர் கூறினார். குடாமெல்ல மீனவ துறைமுகத்தில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதும் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவில்லை என அவரது செய்தியாளர் கூறினார். தென் மாகாண கூட்டுறவு மற்றும் கடற்றொழில் அமைச்சர் டி உப்புல் ஆர்ப்பாட்டம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்தமையே இதற்கான காரணமாக இருந்தது. அனுராதபுரம் மாவட்டத்தில் பாடசாலை போக்குவரத்து சேவை உரிமையாளர்கள் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்தனர். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் மாத்திரமன்றி மக்கள் விடுதலை முன்னணியும் நாட்டின் பல பாகங்களில் இன்று ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தது. காலி பஸ் இருப்பிடத்துக்கு முன்பாக மக்கள் விடுதலை முன்னணி நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தது. இதேவேளை மாத்திரையிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.